ஆக்சுவலா நவதானியம் அப்படின்னோடனே நம்ம மைண்டுக்கு எல்லாருக்கும் நினைவு வருது என்ன அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி நவ தானியங்களையும் நம்ம உணவுல தினமும் சேர்த்துக்கணும். காலம் அறிந்து சேர்க்கணும். காலத்திற்கு ஏற்றவாறு எடுக்கணும். ஆனா தயவு செய்து கேழ்வரக மற்றும் அப்படியே கஞ்சி காய்ச்சி குடிக்கிறது. டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, நவதானியத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஏன் இந்த பதிவை போட்டிருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்ம சீட்ஸ்க்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. நன்றி. ஆனா அதுல ஒரு சிலர் கமெண்ட் செக்ஷன் போட்டிருந்தீங்க, டாக்டர் நீங்க எங்கெங்கேயோ கிடைக்கிற சீட்ஸ் எல்லாம் பத்தி சொல்றீங்க, ஆனா நம்மளுடைய தானியங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல சிறப்பு இல்லையா, அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்றீங்க. கண்டிப்பாக. ஸோ அது அவர்களுக்காகவும் மற்ற நம்ம தானியங்களோட சிறப்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு. அதே மாதிரி அதுல இருக்க ப்ரோஸ் என்ன, அதுல கான்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். ஆக்சுவலா நவதானியம் அப்படின்னோடனே நம்ம மைண்டுக்கு எல்லாருக்கும் நினைவு வருது என்ன அப்படின்னா, யூஸ்வலா நவகிரகங்கள். நவகிரகங்கள் அப்புறம் நம்ம வீட்டில் நிலவாசல்ல பார்த்தீங்கன்னா நவதானியம் போடுவோம். இந்த மொச்சை, கருப்பு உளுந்து அப்படின்னு. ஆக்சுவலா தானியம் அப்படிங்கிறதே எதுல இருந்து கிடைக்கக்கூடியது அப்படின்னா, புல் வகைகள்ல இருந்து கிடைக்கக்கூடியதான். ஸோ அந்த புல்ல இருந்து விளைவிக்கக்கூடியது தான் தானியம். ஸோ அந்த மாதிரி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய 9 முக்கியமான தானியங்களை பார்க்கலாம். அது முதல் நிலையா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல். ஸோ நெல் அப்படின்னோடனே நமக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அரிசி மட்டும்தான் இருக்கும். ஆக்சுவலா பாரம்பரிய ரக நெற்கள் நிறைய இருக்கு. அதை இன்றைக்கு நம்ம விவசாயிகள் திருப்ப மீட்டெடுத்து நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை நம்ம பயன்படுத்தணும். ஸோ நம்ம நெல் அப்படின்னோடனே இன்னைக்கு இருக்க பாலிஷ் பண்ற பொன்னி ரைஸ் அப்படிங்கிறது மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்க கூடாது. இந்த நெல்ல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அவல்களும் இது பண்றாங்க. ஆக்சுவலா மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த அவல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசியா, இது எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவல் கிடைக்குது. ஸோ எப்படி இந்த அவலை நம்ம எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவலை ஃபர்ஸ்ட் நார்மலாவே அவளோட நமக்கு கழிச்சல் அந்த மாதிரி இருக்குன்னா, அவளோட என்ன பண்ணலாம் அப்படின்னா, மோர் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல பலன் தரும். அதே மாதிரி இந்த நெல் இதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த அவல் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம என்னன்னா காய கற்ப முறையா சாப்பிடலாம். சில பேர் நான் பாடி எனர்ஜி ஆகணும், ஸோ குழந்தையின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, நான் என்னோட உடல் வன்மையை பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 48 நாட்கள் இந்த அவல் இருக்கு பார்த்தீங்களா, அதை பாலில் ஊற வச்சு நெய் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா பாடி நல்ல ஸ்ட்ரென்த்தாக நமக்கு ஆகும். ஸோ அந்த மாதிரி என்ன அப்படின்னா நிறைய இருக்குது இதில் அதை அப்படியே நம்ம ஃபுல்லாக எடுக்கிறனால நம்ம எடுக்கக்கூடிய நமக்கு சத்துக்கள் என்ன அப்படின்னா, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரிசி எல்லாத்தையும் பாலிஷ் பண்ணி எடுத்து தராங்க. ஸோ அந்த மாதிரி அந்த நுண் சத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஜிங்க் சத்துக்கள், அதே மாதிரி விட்டமின் பி, அந்த காம்பவுண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, B1 B6, இது எல்லாமே நமக்கு கிடைக்குது. அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிந்த அளவு நம்ம அந்த நெல்லை பாரம்பரிய ரகத்தை யூஸ் பண்ணும். அதுலேயும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அவலை நம்ம பயன்படுத்தணும். அடுத்து 2வது முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளம். ஸோ சோளம் அப்படிங்கிறப்ப நம்ம உடனே இன்னைக்கு இருக்க கான்க்கு மட்டும் போயிடக்கூடாது. வெள்ளைச்சோளம் நம்ம பாரம்பரிய ரகம். சோளச்சோறு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு 40 வருடத்திற்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக இருக்கும். சோளச்சோறு, கருவாட்டு குழம்பு அப்படிங்கிறது அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. சோளம் அப்படிங்கிறதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கரப்பான் பண்டம். ஸோ அதனால சரும பிரச்சனைகள் இருக்கிறவங்க மட்டும் இந்த சோளத்தை அவாய்ட் பண்ணிடணும். மற்ற எல்லாரும் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரதச்சத்து, நியூட்ரிஷன்லாம் இதுல இருக்கு. அடுத்து கம்பு. ஸோ கம்பும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரப்பான் பண்டம் தான். ஸோ சரும பிரச்சனைகள் இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிடணும். இந்த கம்பை யூஸ்வலாக நம்ம கம்பங்கூழ் செஞ்சு சாப்பிடலாம். ஆனால் கூழ் செஞ்சு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை ஃபர்மெண்டேஷன் பண்ணி புளிக்க வைத்து எடுக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக செரிமானத்திற்கு உகந்ததாக இருக்கும். கம்பு பெண்களுக்கு ஏற்ற ஒரு அருமையான உணவு.
குறிப்பாக பித்தப்பை கற்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கம்பங்கூழ் வந்து ஒரு அருமையான உணவு. எந்த வகையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, இது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியதா வந்து இந்த கம்பு வந்து இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு டயட்டா வந்து கம்ப வந்து ஃபாலோ பண்ணலாம். நார்மலா கம்பு சூடா, குளிர்ச்சியா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, கம்பு வந்து வீரியம், வெப்ப வீரியமான ஒரு விஷயம் தான். அதனால தான் அதுல நம்ம மோர் போன்றவை வந்து கலந்து எடுக்கிறோம். ஸோ அதனால கம்ப வந்து கண்டிப்பா நம்ம ப்ரிஃபர் வந்து பண்ணணும். ஆனா கம்ப வந்து நம்ம எடுக்கும் பொழுது நம்ம பார்த்து எடுக்கணும். நமக்கு செரிமானம் நல்லா இருந்ததுனா தான் கம்பு எடுக்கணுமே தவிர, இல்லைன்னா கம்பு எடுக்கக்கூடாது. ஈவன் பிரசவித்த பெண்களுக்கு கூட வந்து இந்த மாரி கூழ்கள் வந்து குடுக்கக்கூடிய வழக்கம் வந்து முன்னாடி நம்ம நம்ம வழக்கத்துல வந்து இருந்தது. அடுத்து வரகு. ஸோ வரக பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம எடுக்கும் பொழுது நம்ம உடம்பு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம உடம்புல வாதம் மற்றும் ஐயம் போன்றவற்றை, அதாவது கபம் போன்றவற்றை கம்மி பண்ணக்கூடிய தன்மை எதுல இருக்கு அப்படின்னா, வரகுல இருக்கு. வரகும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்ப வீரியமான ஒரு உணவு தான். ஸோ வரக பத்தி எதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க, அது இன்னைக்கு மட்டும் இல்ல, புறநானூறு காலங்கள்லயே வந்து வரக பத்தி வந்து சொல்லியிருக்காங்க. புறம் 31ல வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரக பால்ல வேக வச்சு தேன் சேர்த்து வந்து சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வரகு எடுக்கும் பொழுது கண்டிப்பாக கூட வந்து என்ன சேர்த்துக்கணும் அப்படின்னா, நெய் சேர்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திணை. ஆக்சுவலா திணையும் வந்து மலை சார்ந்த இடங்கள்ல இருக்கும். ஸோ திணைனாலே நமக்கு குறிஞ்சி நிலம், முருகக் கடவுள் இதுதான் வந்து நமக்கு முதல் நிலையா வரும். ஸோ மலை பிரதேசங்கள்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். ஸோ அப்ப வந்து எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உஷ்ணத்துக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம திணை வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த திணைய வந்து மெயினா எப்படி எடுக்கணும் அப்படின்னா, யூசுவலா புட்டா அவித்து எடுக்கிறது நல்லது. ஆனா இந்த குழந்தை பெற்ற பெண்களுக்கு மட்டும் திணைய வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கஞ்சியா வச்சு குடுப்பாங்க. ஸோ குளிர்காலங்கள், மழைக்காலங்கள், அதே மாதிரி பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தினமும் திணை புட்டு அதோட கொஞ்சம் சுக்கு, ஏலக்காய், நெய் சேர்த்து புட்டு டெய்லி குடுத்தோம் அப்படின்னா, இந்த பிரைமரி காம்ப்ளெக்ஸால ரொம்ப இளைச்சு போன குழந்தைங்க, அடிக்கடி சளி பிடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல நியூட்ரிஷன் உள்ள ஃபுட்டா வந்து இது இருக்கும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேழ்வரகு. ஸோ கேழ்வரக பொறுத்தவரைக்கும் இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பஞ்சந்தாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்ல எப்பல்லாம் பஞ்சம் வருதோ, அப்ப வந்து ஒரு அமிர்தமா அவங்க அந்த பஞ்சத்திலிருந்து மீட்டெடுக்க அது வந்து யூஸா இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, கொஞ்சம் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து ஒரு தெம்பு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நியூட்ரிஷன் அவ்வளவுதான் இருக்கு. ஸோ இன்றைக்கும் நம்ம கால்சியம், பாலை விட கால்சியம் அதிகம் உள்ள உணவு என்ன அப்படின்னா, நம்ம ப்ரிஃபர் பண்றது என்ன அப்படின்னா, கேழ்வரகு தான். ஸோ கேழ்வரகுலேருந்து கிடைக்கக்கூடிய பால், கேழ்வரகு அடை இந்த மாதிரி இத வந்து நம்ம உணவுல வந்து எடுத்துக்கணும். ஸோ கால்சியம் அப்படின்னாலே கேழ்வரகுக்கு வந்து நம்ம கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் வந்து குடுக்கணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடைக்கண் அப்படிங்கிறது. ஸோ காடைக்கண் அப்படிங்கிறது நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு உணவு. இந்த காடைக்கண்ணை வந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, கஞ்சி மாதிரி தான் வந்து எடுப்பாங்க. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த காடைக்கண்ணோட அவலுக்கும், ஓட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதோட ஃப்ளேக்ஸ்க்கும் கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. பட் 2மே வேற வேற. அதே மாதிரி இதில ரிச் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்புச்சத்து, கால்சியம், அயர்ன், ஃபைபர் இப்படி எல்லாமே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடைக்கண். குதிரைவாலி நம்ம இன்னைக்கு நிறைய புழக்கத்துல இருக்கக்கூடியது தான். ஸோ குதிரைவாலி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கோதுமையை காட்டிலும் பன்மடங்கு புரதம் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரைவாலி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டாலே அதில என்ன இருக்கும் அப்படின்னா, 11 கிராம் புரோட்டீன் வந்து இருக்கும். இந்த குதிரைவாலியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்ப வீரியமான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால இத மழைக்காலங்கள், குளிர்காலங்கள் இந்த மாதிரி காலங்கள்ல தான் வந்து எடுக்கணும். ரொம்ப அதிகமா வெயில் காலங்கள் எல்லாம் இந்த குதிரைவாலி வந்து எடுக்கக்கூடாது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமச்சோறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த சாமச்சோறு யாருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னா, வாத நோய் இருக்கிறவங்களுக்கும், அது மாரி ஐய நோய் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப எனக்கு அடிக்கடி சளி பிடிக்குது, மூட்டுகள்ல வலி இருக்கு பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு
இந்த சாமையை வந்து நம்ம சாதமாக வந்து செய்து கொடுக்கலாம், நல்ல வந்து பலன் தரும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழல் குற்றத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை வந்து இதற்கு வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நவ தானியங்களையும் நம்ம உணவுல தினமும் சேர்த்துக்கணும், காலம் அறிந்து சேர்க்கணும். ஸோ நெல் எடுக்கக்கூடிய அவல் அப்படிங்கிறது எல்லா காலமும் எடுத்துக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் எடுக்கும் பொழுது பால் நெய் அந்த மாதிரி வந்து சேர்த்து எடுத்துக்கணும். அடுத்து சோளம் அப்படிங்கிறது எல்லாரும் எடுத்துக்கலாம், ஆனா சரும பிரச்சனைகள் இருக்கிறவங்க மட்டும் சோளத்தை வந்து தவிர்த்திடணும். அடுத்து கம்பும் எல்லாரும் எடுத்துக்கலாம், ஆனா செரிமானத்திற்கு கடினமானவங்களும் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் தவிர்த்திடணும். கம்பு எல்லா காலத்திலும் எடுக்கக்கூடிய ஒரு உணவு தான். குளிர்காலத்துல எடுத்தோம் அப்படின்னா அப்ப வந்து என்னன்னா மோர் இல்லாம எடுத்துக்கணும். வெயில் காலத்துல எடுத்தோம் அப்படின்னா மோர் சேர்த்து வந்து எடுத்துக்கணும். அடுத்து வரகு அப்படிங்கிறதும் அதுவும் சூடான உணவு தான். அது கஞ்சியா சமைச்சு சாப்பிட்றப்ப நல்லது. கேழ்வரகு அப்படிங்கிறது இன்றைக்கு அது ஒரு ஸ்டேபிள் டயட்டாவே ஆயிடுச்சு. எல்லா காலங்களிலும் எடுக்கிறோம். காலத்திற்கு ஏற்றவாறு வந்து எடுக்கணும். ஆனா தயவு செய்து கேழ்வரகை மட்டும் அப்படியே கஞ்சி காய்ச்சி குடிக்கிறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா அது மலக்குடல்ல போய் வாட்டர் ரிட்டென்ஷனை ஏற்படுத்தி மலச்சிக்கலை வந்து ஏற்படுத்தும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணை. திணை எந்த காலத்துல வந்து எடுக்கிறதுக்கு சிறப்பு அப்படின்னா மழைக்காலம் குளிர்காலம். இங்க எடுக்கிறது ரொம்ப எந்த காலத்துல எடுக்கிறது தான் சிறப்பு. காடைக்கண் அப்படிங்கிறது கொஞ்சம் செரிமானத்திற்கு கடினமாக இருக்கும். மோஸ்ட் ப்ராப்ளி அதை வந்து கஞ்சியாக எடுத்துக்கிறது தான் நல்ல பலன் தரும். குதிரைவாலி புரதம் அதிகமாக இருக்கக்கூடியது, கொஞ்சம் உடம்புல உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். ஸோ அதை குளிர்காலத்துல வந்து எடுத்துக்கோங்க. நம்முடைய பாரம்பரிய நவதானியங்களை நாம் பயன்படுத்தி அடுத்த சந்ததிக்கும் அதை கடத்தி கொண்டு போறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நன்றி.